ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த டிஎன்டெட் பேப்பர் 1 எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டின்ஸோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். 91st கொஸ்டின், 4x + 5y = k என்பதன் தீர்வு 3,4 எனில் k இன் மதிப்பை காண்க. If 3,4 is a solution of linear equation 4x + 5y = k, then the value of k is. இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. என்னது? 4x + 5y = k கொடுத்துட்டாங்க. இதோட சொல்யூஷன் வந்து 3,4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 3,4 வந்து என்னென்னா இஸ் x, y. கொடுத்துட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப் k என்னன்னு கேட்குறாங்க. இப்போ x அண்ட் ஒய்யோட வேல்யூவை இந்த லீனியர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போது 4 × 3 + 5 × 4 = k. இப்போ 12 + 20 = k. இப்போ k = 32. Option D. Question number 92. Given below are two statements. Statement 1 வந்து 5 more to 6 times m is 5m + 6. m இன் 6 மடங்கை விட 5 அதிகம் எனும் கூற்று 5m + 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டானு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? m இன் 6 மடங்கு அப்படின்னா 6 × m. இதை விட 5 அதிகம் ப்ளஸ் 5. ஆனால் இதை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5m + 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2. The product of Q120 is 240. It is written as 20Q = 240. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் Q120 என்னது? 20 × Q தானே ப்ராடக்ட். இட் இஸ் ஈக்குவல் டு 240ன்னு சொல்லிட்டாங்க. 20 × Q எப்படி எழுதலாம்? 20Qன்னு எழுதலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். இப்போ என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் டி. Question number 93. Find the values of A, B, C and D in the number wheel. 4 × 2 is 8. Next 8 × 2 போட்டோன்னா 16 வரும். 16 × 2 என்ன வருதுன்னு பாருங்கள். 16 × 2 வந்து is 32. அப்போ இங்கே அதுக்கு அடுத்து வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த லாஜிக் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ A = 16. 16 × 2 is 32. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன வரும்? 32 × 2 64. அப்போ B = 64. நெக்ஸ்ட் 64 × 2 is 128. கரெக்டாக இருக்குது. இப்போ அதுக்கடுத்து 128 × 2 256. அப்போ C = 256. நெக்ஸ்ட் 256 × 2 is 512. அப்போ D = 512. அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. A = 16, B = 64, C வந்து 256, D வந்து 512. Question number 94. இங்கே வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனால் கொஸ்டின் என்னென்னா an angle whose measure is greater than 180 degree. 180 டிகிரியோட அதிகமாக இருக்குது அண்ட் less than 360 degree. 360 டிகிரிக்கு குறைச்சிருக்கு. இப்போ இப்படி இருக்க ஆங்கிளுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன சொல்லுவோம்? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், பின்வளை கோணம். இப்போ ரீசெண்டாக நம்ம போட்ட ஜாமெட்ரி ரிவிஷன் வீடியோவில் கூட இதை வந்து பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 95. The sum of two numbers is 18. One number exceeds another by 6. Then the numbers are. இரண்டு எண்களின் கூடுதல் 18. மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றோர் எண்ணை விட 6 அதிகம் எனில் அந்த எண்கள். இப்போ ரெண்டு நம்பர்ஸோட கூடுதல் வந்து 18ன்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன்ஸை செக் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏல 6,12 இருக்குது. இதை ஆட் பண்ணால் 18 தான் கிடைக்கும். எல்லா ஆப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் 18 தான் கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னு பாருங்கள். அவற்றுள் ஓர் எண் மற்றோர் எண்ணை விட 6 அதிகம் எனில் அப்படின்னா என்னென்னா எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டுக்கான வித்தியாசம் வந்து என்னென்னா 6ன்னு இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து 6ன்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல வந்து 12, 6 இது ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து 6 தான் கிடைக்கும். அதான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். மற்றதுக்கெல்லாம் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வந்து வித்தியாசம் வந்து 6 கிடைக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. 6,12 தான் அந்த ரெண்டு நம்பர்ஸ். கொஸ்டின் நம்பர் 96. The difference of the smallest 4-digit number and the greatest 3-digit number is. மிகச்சிறிய 4 இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்களுக்கு இடையே ஆன வேறுபாடு. ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர், மிகச்சிறிய 4 இலக்க எண் வந்து 1000. கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர், மிகப்பெரிய 3 இலக்க எண் வந்து 999. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் என்னன்னா 1. இப்போ ஆப்ஷன் ஏ. Question number 97. The sum of 3 consecutive odd numbers is 27. Then the largest among them is. அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27 எனில் அவற்றுள் பெரிய எண்.
இப்போ ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் ஆட் நம்பர் வந்து என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2. ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து ஈவன் நம்பராக வந்துடும். அதுக்கு அடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 2. அதான் வந்து அடுத்த ஆட் நம்பர். இப்போ இதுக்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 27 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 3x + 6 = 27. 3x = 27 - 6. 3x = 21. x = 21 divided by 3. 7 3s are 21. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு? 7ன்னு தெரிஞ்சிச்சு. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? which is the largest among them? அவற்றுள் பெரிய எண் எது? இப்போ நம்ம எடுத்திருக்க 3 நம்பர்ஸ் வந்து என்னது? எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 4. இதில் எது பெருசாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 4 தான் பெருசாக இருக்கும். இப்போ எக்ஸ் வந்து 7ன்னு கிடைச்சிச்சு. அப்போ 7 + 4 = 11. ஆப்ஷன் பி. இப்போ இன்னும் சிலர் வந்து ஆப்ஷன்ஸை வச்சு செக் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே மிகப்பெரிய எண் எதுன்றது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 7 வந்து பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு முந்தின இருக்க 2 ஆட் நம்பர்ஸ் என்ன வரும்? 5 3 ஆட் பண்ணோன்னா 12 + 3 15. நமக்கு வந்து இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? 27 கிடைக்கும். ஆனால் இங்கே 15 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இது கிடையாது. நெக்ஸ்ட் 11 தான் பெரிய நம்பர். அதுக்கு முன்னாடி இருக்க ஒற்றை எண் வந்து 9. அதுக்கு முன்னாடி இருக்க ஒற்றை எண் வந்து 7. என்ன சொல்லியிருக்காங்க? 3 அடுத்தடுத்த ஒற்றை எண்களோட கூடுதல் தான் 27ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 நம்பர்ஸை கூட்டி பார்ப்போம். கூட்டினோம்னா 27. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. இப்போ ஆப்ஷன் பி. இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 98. If 7:5 is proportional to x is to 25, then the value of x is 7:5 and x is to 25 வந்து விகித சமம் அப்படின்னா எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன தெரியும் நமக்கு? ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் 7 × 25 is equal to ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் 5 × x. அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 லெஃப்ட் சைடு வரும்போது டிவிஷன். இப்போ 7 × 25 divided by 5. 5 5s are 25. 7 × 5 is 35. அப்போ x வந்து 35. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 99. நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் கியூப். ஒரு கனச்சதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை என்ன? இதையுமே ரிவிஷன் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்கள் எத்தனை எட்ஜஸ்ன்னு. 1 2 3 4. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் 4 எட்ஜஸ்ஸு, பின்னாடி ஒரு 4, மொத்தம் 8. நெக்ஸ்ட்டு 9 10 11 12. இப்போ கனச்சதுரத்தில் வந்து 12 விளிம்புகள் இருக்கும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 100. இஃப் அ கிளாக் ஷோஸ் எக்ஸாக்ட்லி 5 o'clock, then the larger and smaller angles between the hour hand and minute hand respectively are. ஒரு கடிகாரத்தில் சரியாக 5 மணி என உள்ள போது மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்புகள் முறையே. கடிகாரத்தில் சரியாக 5 மணி அப்படின்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ சின்ன முள் 5 நோக்கி இருக்கும், பெரிய முள் வந்து 12 நோக்கி இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்புகள் முறையே. இப்போ பெரிய கோணம் வந்து இது, சின்ன கோணம் வந்து இது. இதை தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள்ஸ் தான் என்னன்றதை கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த புள்ளியை சுற்றி இருக்க டோட்டல் ஆங்கிள் வந்து என்னது? 360 டிகிரி. அதில் எத்தனை மணி நேரம் இருக்குது? 12 மணி நேரம் இருக்குது. அதை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு 30 டிகிரி கிடைக்கும். இதுதான் வந்து 1 மணி நேரத்தோட டிகிரி. 5க்கும் 12க்கும் இடையில எத்தனை மணி நேரங்கள் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5. இப்போ 5 மணி நேரம். இப்போ 5 மணி நேரத்துக்கான டிகிரி என்னது? 5 × 30 = 150 டிகிரி. இதான் வந்து சின்ன கோணம். இந்த பெரிய கோணம் வந்து என்னது? டோட்டலாக 360 டிகிரி இருக்கும் இந்த புள்ளியை சுற்றி. அப்போ அதுலேருந்து இந்த 150 டிகிரியை கழிச்சிடும். அப்போ 210 டிகிரி. இதான் வந்து இந்த பெரிய கோணம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெரிய கோணம் எதுன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு தான் சின்ன கோணமோட மதிப்பு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் பி 210 டிகிரி, 150 டிகிரி. நெக்ஸ்ட் 101. The side of a square is 6 cm. The length and breadth of rectangle are 10 cm and 4 cm. Find the ratio between perimeter of square and rectangle. ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர், மேலும் ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுகளுக்கு இடையேயான விகிதம் யாது? இப்போ ஒரு ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள், சதுரம் அண்ட் செவ்வகம் வந்து கொடுத்துட்டாங்க. சதுரத்தோட பக்கம் வந்து 6 சென்டிமீட்டர், செவ்வகத்தோட நீளம் வந்து 10 சென்டிமீட்டர், அகலம் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க?
சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுகளுக்கு இடையேயான விகிதம் யாது? ஃபர்ஸ்ட் சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4 × a இஸ் 2. ஏன்னா விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இஸ் 2. செவ்வகத்தோட சுற்றளவு 2 × l + b. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4 × a வந்து 6 இஸ் 2 2 × 10 + 4 24 இஸ் 2 2 × 14 2 × 14 என்னது? 28. இப்போ 4 டேபிளால் அடிக்கலாமா? 6 4s are 24 7 4s are 28. இப்போ சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுகளுக்கு இடையே ஆன விகிதம் 6:7. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 102. The supplementary angle of 135 degree is 135 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் என்ன? இப்போ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா என்ன? இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் எக்ஸும் ஒய்யும் எப்போ சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம்னா x + y இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு கிடைக்கணும். அதில் ஒரு ஆங்கிள் அதை தான் 135ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 135 டிகிரியோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 135. இப்போ என்ன வரும்? 45. ஆப்ஷன் சி 103. 300 kg டிவைடட் பை 100 கிராம். இப்போ ஃபஸ்ட்டு கேஜியில் இருக்குது, செகண்ட் ஒன் வந்து கிராமில் இருக்குது. இப்போ சேம் யூனிட்டாக மாற்றிக்கிறோம். இப்போ ரெண்டையுமே கிராம்ஸில் மாற்றி பார்ப்போம். நமக்கு என்ன தெரியும்? கிராமை வந்து கேஜிக்கு மாற்றணும்னா டிவைடட் பை 1000. அதே மாதிரி கிலோகிராமை கிராமுக்கு மாற்றணும்னா இன்ட்டு 1000. நம்ம இப்போ கிராமுக்கே மாற்றிக்குவோம். நம்ம இப்போ 300 கிலோகிராமை கிராமுக்கு மாற்றிக்குவோம். அப்போ 300ஓட 1000 மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் இது வந்து கிராம் ஆயிரும். டிவைடட் பை 100 கிராம். இப்போ இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும், கிராமும் கேன்சல் ஆயிரும். அப்போது இட் இஸ் ஈக்குவல் டு 3000 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு வந்து யூனிட்ஸே இருக்காது. ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸில் அப்படி எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அவங்க ஸ்டார் கொடுக்கறதுக்கு தான் சான்ஸ் அதிகம் இருக்குது. இப்போ பார்த்த ப்ராப்ளம்க்கு வந்து எப்படி வந்து யூனிட்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் 3000 மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த சம்ம எடுத்து பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்கில் வந்து எக்ஸசைஸ் 2.1ல் வந்து 5th கொஸ்டின் 50 kg டிவைடட் பை 100 கிராம். இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500. யூனிட்ஸ் எதுவுமே கொடுக்கல. இது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிலோகிராமே கிராமாக மாற்றிக்கிறோம். இப்போ கிலோகிராமை கிராமாக மாற்றணும்னா இன்ட்டு 1000. அப்போது 50 × 1000 கிராம் டிவைடட் பை 100 கிராம். இப்போ ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆயிரும், கிராம்ன்றதும் கேன்சல் ஆயிரும். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 500 அப்படின்னு கிடச்சிருக்கும். அதில் இந்த ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளம்க்கு வந்து ஸ்டார்னு கொடுக்க தான் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 104. The sum of the digits of a 2-digit prime number is 5 and it is one of the factors of 161. Find the number. ஓர் ஈரிலக்க பகா எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5 மேலும் 161 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆகும். அந்த எண்ணை காண்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது the sum of digits of a 2-digit prime number. 2 இலக்க பகா எண் தான் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆப்ஷன்ஸில் எந்தெந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 32 வந்து பகா எண் கிடையாது. அதே மாதிரி 69ம் பகா எண் கிடையாது. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸும் வராது. இப்போ மீதி இருக்க 2 ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அண்ட் பி இது ரெண்டுக்குள்ளே தான் ஏதோ ஒரு நம்பராக இருக்க போகுது. இப்போ அந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து என்ன சொல்கிறாங்க? அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து இஸ் 5. இலக்கங்களின் கூடுதல் வந்து 5ன்னு கிடைக்கணும். 4 + 1 5 2 + 3யும் 5. ஸோ இதை வச்சும் நம்மளால் எந்த ஆப்ஷனையும் ஒமிட் பண்ண முடியல. அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற நம்பர் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 161. இப்போ கண்டுபிடிக்க போகிற எண் வந்து 161 அப்படின்ற எண்ணுக்கு வந்து ஒரு காரணி. இங்கே கொடுத்துருக்க நம்பர் 161. இதோட ஃபேக்டர் வந்து 41 இருந்துச்சுன்னா இதை டிவைட் பண்ணி வரப்போ ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்கணும். இப்படி கிடச்சிச்சுன்னா இது வந்து இட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 161. இங்கே ரிமைண்டர் வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபேக்டர். ஸோ இதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 41க்கு செக் பண்ணுவோம். இன்ட்டு 4 போட்டு பார்ப்போம். 4 16 164 வந்துடுது. 41 × 3 123 இதை தான் யூஸ் பண்ணும். அப்போது 41 3s are 123. இப்போ ரிமைனிங் என்ன வரும்? 38. இப்போ 38 வந்து 41ஓட சின்ன நம்பர். இதை டிவைட் ஆகலைன்றப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வைப்போம். அப்படிலாம் வைக்கக்கூடாது. இங்கே டெசிமல் பிளேஸ் எதுவுமே இல்லாமல் ரிமைண்டர் வந்து 0ன்னு வரணும். ஆனால் இங்கே வந்து 0 வரல. ஸோ வந்து 41 வந்து இட் இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 161. இப்போ இந்த ஆப்ஷனும் வராது. இப்போ இதாக ஆப்ஷன் பியாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. அதையும் செக் பண்ணுவோம். 161 23ஆல் டிவைட் பண்ணுறோம். 23
இங்கே யூனிட்ஸ் டிஜிட் 1 இருக்கனால எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம் 7 மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா 7 into 3 is 21 அப்போ 1 remaining 2 14 16 161 கிடைக்குது இப்போ 23 7s are 161 0 so 23 is a factor of 161 இப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கொஸ்டின் நம்பர் 105 which of the following is proper fraction ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நமக்கு என்ன தெரியும் நியூமரேட்டர் வந்து இஸ் லெஸ் தேன் டினாமினேட்டர் தொகுதி வந்து பகுதியை விட குறைச்சிருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் நியூமரேட்டர் வந்து கிரேட்டர் தேன் டினாமினேட்டர் இப்போ இது வராது இங்கெல்லாம் நியூமரேட்டர் வந்து கிரேட்டர் தேன் டினாமினேட்டராக இருக்குது அப்போ இதெல்லாம் கிடையாது ஆப்ஷன் சியில் மட்டும்தான் நியூமரேட்டர் இஸ் லெஸ் தேன் டினாமினேட்டர் 4 வந்து 8ஓட சின்ன நம்பர் தானே ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் Question number 106. If a circle is divided into 12 equal sectors, the central angle of each of the sectors is ஒரு வட்டமானது 12 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டக்கோண பகுதியின் மைய கோணம் இந்த மாதிரி 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறப்ப சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார் இங்கே இருக்க ஒவ்வொரு செக்டாரும் ஈக்குவலாக தான் இருக்கும் அதோட சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு கேட்குறாங்க அப்போ என்ன வரும் இந்த பாயிண்ட்டை சுற்றி உள்ள டோட்டல் ஆங்கிள் வந்து என்னென்னா 360 டிகிரி இந்த 360 டிகிரியை 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க அப்போ டிவைடட் பை 12 இப்போ கேன்சல் பண்ணோம்னா 30 டிகிரி இதான் வந்து த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார் ஆப்ஷன் டி கொஸ்டின் நம்பர் 107 10 farmers can plough a field in 21 days what is the number of days reduced if 14 farmers ploughed the same field 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை 21 நாட்களில் உழுகிறார்கள் எனில் 14 விவசாயிகள் சேர்ந்து உழும்போது எத்தனை நாட்கள் குறைக்கப்படும் இப்போ என்ன சொல்கிறாங்க 10 farmers வந்து அந்த ஃபீல்டை 21 டேஸில் வந்து உழுது முடிக்கிறாங்க நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்ட் இஃப் 14 farmers ploughed the same field இப்போ 14 farmers வந்து எத்தனை நாளில் வந்து அந்த வயலை உழுது முடிப்பாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ அதுக்கு நம்ம நார்மலாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் P1 D1 T1 divided by W1 is equal to P2 D2 T2 W2 இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே வராது இது என்னது பீன்றது வந்து பர்சன்ஸ் ஆட்கள் டீன்றது வந்து டேஸ் எத்தனை நாட்கள் ஆச்சு அப்படின்றத D1 T வந்து டைம் நேரம் Wன்றது வந்து ஒர்க் இப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரை பர்சன் 1 வந்து 10 farmers P2 வந்து 14 farmers D1 வந்து 21 days D2 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த ஃபார்முலாவில் T1 ஒர்க் 1 இதை பற்றி நமக்கு தெரியாது ஸோ இதை விட்டுறலாம் விட்டுட்டு இருக்க வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 10 into 21 is equal to 14 into D2 D2 வந்து என்னது 10 into 21 divided by 14 5 2s are 10 7 2s are 14 1 7s are 7 7 3s are 21 அப்போ D2 வந்து is equal to 15 days இப்போ வந்து ஆன்சர் வந்து 15 டேஸ்ன்னு போட்டக்கூடாது அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டு இஃப் 14 farmers ploughed the same field 14 விவசாயிகள் சேர்ந்து விழும்போது எத்தனை நாட்கள் குறைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ 21 நாள்லேருந்து எத்தனை நாள் குறையுது 6 நாட்கள் வந்து குறையுது அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6 days நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 108 த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம் எக்ஸ் டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 1 லெஃப்ட் சைடு இருக்க -5 ரைட் சைட் போகும்போது +5 வரும் நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன பண்ணுவோம் டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் எடுப்போம் எல்சிஎம் என்னது 6 கிடைக்கும் இப்போ இங்கேயும் 6 கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் டேர்மில் அப்போ டினாமினேட்டருக்கு இன்டூ 2 நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ 2x மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 6 இப்போ 2x மைனஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே டிவிஷனில் இருக்க 6 ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன் இப்போ 6 into 6 36 இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 36 ஆப்ஷன் டி கொஸ்டின் நம்பர் 109 in a Pascal triangle x denote the row and y denote the corresponding row sum the relationship between x and y is பாஸ்கல் முக்கோணத்தில் x என்பது வரிசைகளின் எண்ணிக்கையாகவும் y என்பது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையாகவும் எடுத்துக்கொண்டால் x மற்றும் yக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் இப்போ 7th ரோவில் இருக்க எலமெண்ட்ஸோட சம் அதுக்கு ஃபார்மில் என்ன பார்த்துருப்போம் 2⁻7 - 1 அப்படின்னு பார்த்துருப்போம் இங்கே வந்து என்னது அந்த சம்மை தான் என்னென்னு எடுத்துருக்காங்க ஒய்ன்னு எடுக்கிறாங்க இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்றது அந்த கொடுத்துருக்க ரோ இங்கே வந்து 7th ரோன்னு எடுத்துருக்கோம்ல இப்போ இந்த ரோ தான் வந்து எக்ஸு
இப்போ y is equal to 2 power x minus 1. இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. a y is equal to 2 power x minus 1. இப்போ இங்கே ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருப்பாங்க. x வந்து denote the rows, y denote the corresponding row sum, the values of x and y. அதுக்கு உள்ள ரிலேஷன் என்னன்னா y is equal to 2 power x minus 1. Question number 110. One of the factors of 16 into p power 4 minus 1 is. இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனோட காரணி என்னன்னு கேட்குறாங்க. 16 4 ஸ்கொயர்னு எழுதலாம். p பவர் 4 p ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை வந்து காமனாக எடுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் 4 இன்டூ பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இப்போ இங்கே என்ன வரும்? 4p square plus 1 into 4p square minus 1. இங்கே வந்து 4 வந்து is 2 square into p square minus 1 square. இப்போ 2p the whole square minus 1 square. இதுவும் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோன்னா 2p minus 1 into 2p plus 1. இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷன் 16p power 4 minus 1 இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்? 4p square plus 1, 2p minus 1, 2p plus 1. இந்த மூணும் வந்து இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த மூணு ஃபேக்டர்ஸில் இங்கே ஆப்ஷன்ஸில் எது கொடுத்துருக்காங்க? 2p plus 1 தான் இருக்குது. ஸோ இதான் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். Question number 111. If 3x plus 9 is less than or equal to 12, where x is a natural number, then the value of x is. இப்போ ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துட்டாங்க. என்னது? 3x plus 9 is less than or equal to 12. x வந்து ஓர் இயல் எண் எண்ணில் எக்ஸின் மதிப்பு என்ன? இப்போ எக்ஸை தான் வந்து இயல் எண் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 அண்ட் ஸோ ஆன் இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து -1 வருது. இது ஒரு நேச்சுரல் நம்பர் கிடையாது. அப்போ இது வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க 0. இதுவும் ஒரு நேச்சுரல் நம்பர் கிடையாது. இதுவும் வராது. இப்போ ஆப்ஷன் ஓ, இப்போ ஆப்ஷன் ஏவா இல்லை ஆப்ஷன் டியான்னு செக் பண்ணணும். இப்போ அவங்க கொடுத்துருக்க இன்இக்வாலிட்டி 3x plus 9 is less than or equal to 12. இப்போ இங்கே இருக்க ப்ளஸ் 9 ரைட் சைட் போகும்போது -9. அப்போ 3x is less than or equal to 12 minus 9. இப்போ 3x is less than or equal to 3. இங்கே வந்து த்ரூ அவுட்டாக 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3ன்றது ஒரு பாசிட்டிவ் நம்பர்ன்றனால இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 1. அப்போது x is less than or equal to 1. இப்போ இங்கே கொடுத்துருக்க ரெண்டு ஆப்ஷனில் எந்த வேல்யூ வந்து is less than or equal to 1? ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா 4. எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4 வரதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 112. இன் அ லீப் இயர் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் அக்டோபர் 24 இஸ். ஒரு லீப் வருடத்தில் சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் 24ற்கும் இடையே உள்ள மொத்த நாட்கள். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15க்கும் அக்டோபர் 24க்கும் இடையில இருக்க நம்பர் ஆஃப் டேஸ் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த நாள் ஆகஸ்ட் 15ஐயும் 24ஐயும் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இன் பிட்வீன் இடைப்பட்ட நாட்கள் தான் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு இடையில இருக்க நாட்கள் எத்தனைன்னு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஒரு லீப் இயர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ லீப் இயரை பொறுத்தவரை பிப்ரவரியும் இந்த கணக்கில் வந்து இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து பிரச்சனை. ஏன்னா லீப் இயரில் பிப்ரவரி வந்து இருந்துச்சுன்னா அதில் 29 டேஸ் இருக்கும். நான் லீப் இயரில் 28 டேஸ் தான் இருக்கும். இப்போ இது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆகஸ்ட் டு அக்டோபர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டில் வந்து மொத்தம் 31 நாட்கள் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 15 நாளாக கழிச்சிடும். ஏன்னா அந்த 15வது நாளையும் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் கணக்கு பண்ணுவோம். இப்போ 31 - 15 இஸ் ஈக்குவல் டு 16. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். செப்டம்பரில் எத்தனை நாட்கள் இருக்கும்? 30 நாட்கள் இருக்கும். இப்போ அக்டோபரில் ஃபஸ்ட்டு 23 நாட்கள் தான் எடுத்துக்க போகிறோம். 24வது நாளை எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இன் பிட்வீன் அப்படின்றனால. அப்போ இங்கே 23 நாட்கள். இப்போ ஆட் பண்ணோன்னா 69 டேஸ். ஆப்ஷன் பி. அரேஞ்ச் த சீக்வன்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். இப்போ இது வந்து இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்ற போகிறோம். லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் இங்கே டினாமினேட்டர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரி மாற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரோட எல்சிஎம் என்னன்னு பார்ப்போம். 4 5 6 5 இதுக்கான எல்சிஎம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2 2s are 4 5 3 2s are 6 5. நெக்ஸ்ட்டு 1 5s are 5.
அப்போ எல்சிஎம் வந்து எனக்கு கிடைக்குது இட் இஸ் ஈக்குவல் டு 60. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் வந்து டினாமினேட்டர் 60 கிடைக்கணும்னா என்ன மல்டிப்ளை பண்ணுவோம்? இன்டூ 15. இப்போ நியூமரேட்டர்லையும் 15 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் வந்து 45 டிவைடட் பை 60. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒனில் டினாமினேட்டர் வந்து 16 கிடைக்கணும். அப்போ இன்டூ 12, மேலேயும் இன்டூ 12. இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணுவோம்? இன்டூ 10, நியூமரேட்டர்லையும் 10. இங்கே டினாமினேட்டரில் 12, நியூமரேட்டர்லையும் 12 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே 24 டிவைடட் பை 60, 40 டிவைடட் பை 60, மைனஸ் 24 டிவைடட் பை 60. பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரேட்டர் வேல்யூஸை தான் பார்க்கணும். ஏன்னா டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சு. நியூமரேட்டரில் எது வந்து சின்ன நம்பர்? ஏன்னா அசெண்டிங் ஆர்டர் ஏர் வரிசை தான் கேட்குறாங்க. ஏர் வரிசைனா என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இப்போ நியூமரேட்டரில் எது சின்ன நம்பர்? இதான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன நம்பர். இப்போ இதான் வந்து ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து 24, இதான் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் 30, நெக்ஸ்ட் 40, இதான் தேர்ட் ஒன். 45 தான் ஃபோர்த் ஒன். அப்போ என்னது? டி, பி, சி, ஏ. இந்த ஆர்டர் எங்கே இருக்கோ? ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 114. விச் இஸ் த கிரேட்டஸ்ட்? இப்போ 4 ஆப்ஷன்ஸ்லையும் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக இருக்குது. இப்போ எது பெருசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சேம் யூனிட்டாக மாற்றணும். இப்போ இங்கே என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குது? மில்லிகிராம், சென்டிகிராம், டெசிகிராம், கிராம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து சின்ன யூனிட்டுக்கு மாற்றிக்குவோம். மல்டிப்ளை பண்ணுறது தான் ஈஸி. இங்கே வந்து கிராமை மில்லிகிராமாக மாற்றணும்னா இன்டூ 1000, டெசிகிராமை மில்லிகிராமாக மாற்றணும்னா இன்டூ 100, சென்டிகிராமை மில்லிகிராமாக மாற்றணும்னா இன்டூ 10. அதாவது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, மில்லிகிராம், சென்டிகிராம், டெசிகிராம், கிராம்னு இருந்துச்சுன்னா இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கணும்னா இன்டூ 10, இங்கேருந்து ஒரு ஸ்டெப்புனா இன்டூ 10, இங்கேருந்து ஒரு ஸ்டெப் கீழே இறங்கினா இன்டூ 10. அதை தான் வந்து என்னென்னா டேரெக்டாக கிராமில் இருந்து மில்லிகிராம் வரப்போ என்ன பண்ணுவோன்னா இன்டூ 1000. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து மில்லிகிராமாக மாற்றிக்க போகிறோம். செகண்ட் ஒன் வந்து மில்லிகிராமனே இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ 0.005 கிராம்னு இருக்குது. இதை மில்லிகிராமாக மாற்றணும்னா இன்டூ 1000. இப்படி போடும்போது இது வந்து மில்லிகிராமாக மாறிடும். இப்போ 5000, இங்கே 3 பிளேஸ் தள்ளி டெசிமல் பிளேஸ் வைப்போம். இப்போ ஜீரோஸ் கேன்சல் ஆகும். அப்போ 5 மில்லிகிராம்னு வரும். ஆப்ஷன் ஏ 5 மில்லிகிராம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி பாருங்கள், 0.05 சென்டிகிராம்னு இருக்குது. இப்போ மில்லிகிராமை மாற்றணும்னா இன்டூ 10. இப்போ 50, இங்கே 2 பிளேஸ் தள்ளி டெசிமல் பிளேஸ் இருக்குது. அப்போ இங்கே பாயிண்ட் வரும். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 0.5 மில்லிகிராம். ஆப்ஷன் டி 5 டெசிகிராம்னு இருக்குது. இதை வந்து மில்லிகிராமாக மாற்றணும்னா இன்டூ 100. இப்போ 500 மில்லிகிராம். இப்போ இங்கே எல்லாத்தையும் சேம் யூனிட்ஸாக மாற்றிட்டோம். இதில் எது பெருசுன்னு பார்க்கணும். ஏன்னா கிரேட்டஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் டி தான் பெரிய நம்பர். இப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 5 டெசிகிராம். எம்மோட வேல்யூ என்ன? 13. ஸோ நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ 1, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டீயோட வேல்யூ 20. ஸோ அப்படியே டேரெக்டாக இப்படி தான் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ சயின்ஸை வந்து எப்படி கோட் பண்ணலான்னு பாருங்கள். எஸ்ஸோட வேல்யூ என்ன? 19. சி வந்து 3, ஐ வந்து 9. நெக்ஸ்ட் இ வந்து 5, என் வந்து 14. நெக்ஸ்ட் அகெயின் சி கொடுத்துருக்காங்க. அப்போ 3, இ வந்து இஸ் 5. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒன் 9 3 9 5 1 4 3 5. ஆப்ஷன் பி. Question number 116. Given below 2 statements. Statement 1. A bar graph is a chart that uses bars to show comparisons between the categories of data. செவ்வக விளக்கப்படம் என்பது பல்வேறு வகைப்பட்ட தகவல்களை செவ்வக வடிவில் உள்ள பட்டைகளை கொண்டு ஒப்பிடுவது. கரெக்டு தான். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த ஆர்கனைஸ்டு டேட்டா கேன் பி ரெப்ரசன்டட் யூசிங் அ பிக்டோகிராஃப் ஆர் அ பார் கிராஃப். ஆமாம், ஒரு ஆர்கனைஸ்டு டேட்டா வந்து பிக்டோகிராஃப் இல்லை பார் கிராஃப் எதை வச்சுனாலும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுவும் கரெக்டு தான்.
வகைப்படுத்தப்பட்ட தரவுகள் பட விளக்க படம் அல்லது பட்டை வரைபடம் மூலம் குறிக்கப்படுகின்றன. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே வந்து இஸ் ட்ரூ. ஆப்ஷன் சி. Question number 117. Next number in the patterns. இப்போ 2, 9, 28, 65, 126 இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. லாஜிக் வந்து தெரிய வருதான்னு பார்ப்போம். இங்கே 8ன்னு பார்த்தீங்கன்னா 2 கியூப் இதான் 8 அதோட 1 கூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 கியூப் வந்து 27 அதோட 1 கூட்டியிருக்காங்க. 4 கியூப் 64 அதோட 1 கூட்டியிருக்காங்க. 5 கியூப் வந்து 125 அதோட 1 கூட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கியூப் இஸ் 1 அதோட 1 கூட்டியிருக்காங்க. இப்போ இங்கே நெக்ஸ்ட் என்ன வரணும்? 6 கியூப் ப்ளஸ் 1. 6 கியூப் வந்து 216 ப்ளஸ் 1 இஸ் 217. இப்போ இதுக்கு அடுத்து வர வேண்டிய நம்பர் வந்து 217. ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 118. ரைட் இன் அசெண்டிங் ஆர்டர். ரூட் 64 6 ஸ்கொயர் 6 அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுத சொல்கிறாங்க. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இப்போ ஃபஸ்ட் இந்த நம்பர்ஸில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 என்னது 8. 6 ஸ்கொயர் வந்து 36. இங்கே 6 அப்படியே இருக்குது. 2 பவர் 4னா 16. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன் எந்த நம்பர் வரும்? சின்ன நம்பர் எதுன்றதை பார்க்கணும். இதான் சின்ன நம்பர், இதான் ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட்டு வந்து இது, அதுக்கடுத்து 2 பவர் 4, அட் லாஸ்ட்டு தான் 6 ஸ்கொயர். இப்போ இந்த ஆர்டரில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். 6, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64, 2 பவர் 4, 6 ஸ்கொயர். ஆப்ஷன் சி. Question number 119. A car travels 9 km in 2 hours. How much time is required to cover 225 km? ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி. அம்மகிழுந்து 225 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? இப்போ 90 கிலோமீட்டரை வந்து 2 ஹார்ஸில் வந்து கடக்குது. 225 கிலோமீட்டரை எவ்வளோ மணி நேரத்தில் கடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அதை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரமும் அதிகமாக தான் ஆகும். அப்போ இங்கேயும் இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ நம்ம ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுருப்போம்? ஹெட்டு டிவைடட் பை டெய்ல். அப்போ என்னது 90 டிவைடட் பை 225 இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ எக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ இங்கே இருக்க லெஃப்ட் சைடு இருக்க ஃப்ராக்ஷன் வந்து ரைட் சைடு வரும்போது ரெசிப்ரோக்கல் 225 டிவைடட் பை 90. இப்போ கேன்சல் பண்ணுவோம். 1 2s are 2, 4 2s are 8, ரிமைனிங் 1, 5 2s are 10, 9 5s are 45, 4 5s are 20, ரிமைனிங் 2, 5 5s are 25, 1 9s are 9, 9 5s are 45. இப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ 5 ஹார்ஸில் வந்து 225 கிலோமீட்டரை வந்து கடக்க முடியும். ஆப்ஷன் ஏ. Question number 120. In the year 2020, if the first day of January is Monday, then the first day of the month of May in 2020 is 2020 ஆண்டின் ஜனவரி மாத முதல் நாள் வந்து திங்கட்கிழமை. 2020 ஆண்டின் மே மாத முதல் நாள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஜனவரி 1ஆம் தேதி வந்து மண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது மே மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன இயர்னா 2020. இப்போ ஜனவரி டு மே இருக்க நம்பர் ஆஃப் டேஸை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ பிப்ரவரியும் ஆட் ஆயிருக்கனால இது லீப் இயரான்றதை பார்க்கணும். 2020 வந்து 4ஆல் டிவைட் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் நாட் அ சென்ச்சுரி இயர். ஸோ அதுக்கடுத்து ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. அப்போ இது ஒரு லீப் இயர் அப்படின்னு நமக்கு கிடச்சிது. இப்போ லீப் இயர்னால் வந்து பிப்ரவரியில் எத்தனை டேஸ் இருக்கும்? பிப்ரவரியில் வந்து 29 டேஸ் இருக்கும். ஜான்வரியில் வந்து 31 டேஸ் இருக்கும். இந்த ஜான்வரி 1 வந்து விட்டுருவோம். விட்டுட்டா 30 டேஸ். மார்ச்சில் 31 டேஸ், ஏப்ரலில் 30 டேஸ். இப்போ மே ஃபஸ்ட்டு தான் என்னன்றதை பார்க்கணும். இப்போ மேல ஒரு நாள், அந்த நாளை கேல்குலேட் பண்ணிக்கணும். அதாவது இங்கே ஜான்வரி ஃபஸ்ட்டு டேவை எடுக்காட்டி இங்கே மேலே இருக்க ஃபஸ்ட்டு டேவை எடுக்கணும். ஒரு இடத்துல எடுக்க மாட்டோம், ஒரு இடத்துல எடுப்போம். இப்போ ஆட் பண்ணோன்னா 121 டேஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 121 வந்து 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு வாரத்தில் வந்து 7 நாட்கள் இருக்கும், அதனால தான் 7ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 1 7s are 7,
ரிமைனிங் ஒரு 5 கீழே அப்புறம் 1 இறக்குவோம். நெக்ஸ்ட்டு 7 7 49 ரிமைனிங் 2. இப்போ இந்த ரிமைண்டர் தான் நமக்கு தேவை. ரிமைனிங் 2 நாட்கள் இருக்குது. இப்போ ஜான்வரி 1 வந்து என்னென்னு எடுத்துப்போம், மண்டேன்னு எடுத்துப்போம். இப்போது நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 2 நாட்கள் இருக்குது. 1 2 மண்டேக்கு அடுத்து என்னது டியூஸ்டே, நெக்ஸ்ட்டு வென்ஸ்டே. இப்போ அந்த மே 1 இந்த டே வந்து என்னென்னா வென்ஸ்டேவாக இருக்கும். புதன்கிழமை ஆப்ஷன் டி.